தெரிஞ்சவனுக்கு ரோசம் இருக்காது. ஆனால் உறவுகளும் சொந்தங்களும் நிறைய இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோசம் நிறைய இருக்கும். ஆனால் சொந்தமும் பந்தமும் உறவுகளும் இருக்காது. எவ்வளவு சொன்னாலும் கேட்பதில்லை. உன் இஷ்டத்துக்கே நடந்துக்கிற, செய்ய வேண்டியது செஞ்சுட்டு கஷ்டப்பட வேண்டியது, அந்த கஷ்டத்தை என் தலை மேல கொட்ட வேண்டியது என்று அப்பாக்கிட்டையும் அம்மா கிட்டையும் வாழ்க்கை துணைகிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற தனுசு ராசியில் பிறந்த என் பாசத்துக்கும் நேசத்திற்கும் உரிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்களும் ஓயாம உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, முயற்சி செய்யல. வேகமா தீர்க்கமா ஓடிட்டு இருந்த நீங்க ஒரு 2-3 மாசமா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி தேங்கின மாதிரி, அப்படியே ஸ்லோவா மெல்ல முடங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே மனசுல உடம்புல சுற்றுச்சூழல்ல உருவாக ஆரம்பிச்சிடும். குரு பயிற்சி ஏற்பட்டு விட்டால் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் மற்றும் விரையாதிபதி செவ்வாய் நட்சத்திரமான மிருகரேஷம் 3ஆம் பாதத்தில் செல்ல போகின்றது. அப்பொழுது இந்த பிரச்சனைகள் பூராமே சரியாது. ஏன்னா விரையாதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல ராசி அதிபதி செவ்வாய் பாதக ராசியில போய் உட்காந்து போயிட்டு இருக்கிறப்ப 100% அனைத்து பிரச்சனையும் தீரும். நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி அடையும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அண்ணன் தம்பி பகை விலகும், பங்காளி பகை விலகும். மேற்கொண்டு படிக்க முயற்சி எடுக்கலாம், படிக்கலாம், அல்லது வேற ஏதாவது கத்துக்கலாம், அது வேற ஏதாவது புது தொழிலை செய்யலாம். குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுற மாதிரி வரும், அல்லது குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடனை செலுத்துற மாதிரி வரும், செய்வீங்க. இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு அப்புறம் தான் ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானமான துலாவுக்கு 5ஆம் பார்வையா குரு விழுது. ஜென்ம ராசி தனுசுக்கே குருவோட பார்வை விழுது. விதியை நிர்ணயிக்கிற, காமம் தாம்பத்தியத்தை நிர்ணயிக்கிற 3ஆம் பாவமான கும்பத்துக்கும் 9ஆம் பார்வையா குருவோட பார்வை விடும். அப்போ உங்களுடைய விதியோட போக்கு 12 வருடத்துக்கு அப்புறம் இந்த குரு பார்வை மூலமாக மாற்றம் அடைய போகின்றது. எந்த பேஸ்ல நான் சொல்றேன்? காரணம் மே மாசம் குரு பயிற்சி மட்டும் இல்ல, ராகு பயிற்சியும் வருது. அந்த ராகு பயிற்சி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விதி ஸ்தானத்தில் போய் அமர்கின்றது. ஒருவேளை குருவோட பார்வை மட்டும் விழாம போயிருந்தால், ராகு மட்டுமே அந்த 3ஆம் இடத்தில் தனிச்ச ராகுவாக அமர்ந்திருந்தார் 1.5 வருடம், எவ்வளோ வைராக்கியமான, எவ்வளோ நல்ல மனிதராக, ஒழுக்க சீலராக நீங்க இருந்தாலும் உங்களை கெடுத்து விடும். ஒண்ணு புத்திய கெடுத்துரும், இல்லைன்னா உடம்ப கெடுத்துரும். கடவுளோட அனுக்கிரகம், உங்க தாத்தம் பாட்டன் முப்பாட்டன் நாப்பாட்டன் காலங்கள்ல அவங்க பண்ண தர்மம் புண்ணியம், உங்க தாய் தப்பம் பண்ண புண்ணியம் கரெக்டா உங்களுடைய விதிஸ்தானத்துல 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உட்கார்ற ராகு, 3ஆம் இடத்துல வந்து உட்கார ராகுவ 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு 9ஆம் பார்வையா குரு பகவானுடைய பார்வை விடுறது, இது புண்ணியத்தை தவிர வேற எதாலையும் நடக்காது. சரியா? அதனால நீ எதை பத்தி கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ராகுவும் குரு பகவானும் இருவருமாக சேர்ந்து சில குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்களை தந்துடும். அப்பா கிட்டையும் கணவன் மனைவிக்குள்ளாரையும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளாரையும் உங்களுடைய தொழிலையும் சில வருத்தங்கள் அவமானங்கள் தரும். இது மாற்ற முடியாது. ஆனால் தவறான வழிக்கோ அல்லது வீழ்ச்சிக்கோ இந்த ராகு உங்களை எதுவுமே பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது, குரு விடாது. கொஞ்ச நேரம் என்ன பண்றீங்க, இது எப்படா தீரும், எப்படா இந்த பிரச்சனைலாம் தீரும், பேசாம எங்கேயாவது வெளியூருக்கு போய் ஒரு வாரம் 10 நாள் இருந்துவிட்டு நிம்மதியா இருந்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிற சிந்தனைலாம் கொஞ்ச நாள் வந்துட்டு தான் இருக்கு. ஒன்னே ஒண்ணு நண்பர்களே, 4ல சனி உக்காந்து இருக்கு, 2.5 வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது. கடனை உடனே வாங்கி பரிகாரமா, வாழ்வியல் பரிகாரம், இயற்கையான பரிகாரம்,
கோயிலுக்கு போங்க, பண்ணுங்க, செய்யுங்க. அது தனிப்பட்ட உளவியல் ரீதியான மனோதத்துவம் ரீதியான பரிகாரங்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் இயற்கையாக இயல்பாக சனீஸ்வரன் உங்களுடைய மனசையும் உடம்பையும் உங்களுடைய தாயாரையும் அப்பாவையும் உங்க மனைவியையும் எதையாவது ஒரு வகையில தொந்தரவு செஞ்சு நிம்மதியை கெடுக்கணும். இதுதான் சனி நாளில் வந்து உட்காரதுக்கு காரணம். 18-27 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உட்காருது. இப்ப சனி வந்து நம்ம எப்பயும் போற போக்கிலேயே போயிட்டு இருந்தோம்னா, கோயிலுக்கு போயிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா, இந்த காரகங்கள் மூலியமா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரே இயற்கை பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம். வாடகை வீட்டிலே இருந்தாலும் சரி, ஏன் தப்பா எடுத்துக்காதீங்க, பிளாட்பாரத்தில் இருந்தா கூட சரி. நான் உதாரணத்துக்காக நான் சொல்றேன். நானே இருக்கிறேன்னு ஏன், நானே வந்து சொந்த வீடு இல்லை, எதுவுமே இல்லை, பிளாட்பாரத்துல நான் நிக்கிறேன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. இந்த மாதிரி 27 வருஷத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல சனீஸ்வரன் வந்து உட்கார்றப்ப தான் பண்ணக்கூடாது, அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில உழைச்சி, இரவு பகலா உழைச்சி நிலத்தின் பேர்ல முதலீடு பண்ணிட்டா, கடன் மூலியமா தான், கையில இருக்கிற காசு வச்சு இல்ல, கடனப்பட்டு நிலத்தின் பேர்ல, வீட்டின் பேர்ல, அசையா சொத்தின் பேர்ல, தோட்டம் துறவின் பேர்ல, அசையா சொத்து வாகனத்தின் பேரில் இல்லை, அசையும் சொத்துக்கள் பேரில் இல்லை, அசையா சொத்துக்களின் மேல் முதலீடு செஞ்சு அந்த கடனை அடுத்து வரும் சனி பயிற்சி ஏற்படுற வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு தொடர்ச்சியா கட்டிக்கிட்டே வாங்க. மாசம் 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 தவறாம கட்டிக்கிட்டு வாங்க. சனி உங்களை எதுவுமே பண்ணாது. சனி செய்ய வேண்டிய வேலை செஞ்சிருச்சு, கடனாளி ஆக்கி இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை கொடுத்துருச்சு. மாசம் மாசம் அந்த நபரை பார்க்குறப்பெல்லாம் கடனை கட்டணும், வட்டியை கட்டணும், அடுத்தது பணத்தை ரொட்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனை அங்கே கொண்டு போயிடும். அம்மாவை விட்டுரும், அப்பாவை விட்டுரும், மனைவியை விட்டுரும், உங்களை விட்டுரும், மற்ற தொழிலை விட்டுரும், எல்லாத்தையும் விட்டுரும். இதுதான் வாழ்வியல் பரிகாரம், இயற்கையான பரிகாரங்கிறது இதுதான். ஏன் சித்தர்கள் ஏற முடியாத மலைகளுக்கு மேல ஏன் கோயிலை கொண்டு போய் வச்சாங்க? ஏன் போக முடியாத ஃபாரஸ்ட் வனத்துல கொண்டு போய் கோயில போய் வச்சாங்க? ஒரே காரணம், மலை மேல இவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஏற முடியாம தட்டு தடுமாறி ஏறி இறங்கிட்டானா, உள்ளங்கால இருந்து உச்சந்தால வரைக்கும் அத்தனை நாடி நரம்புகளும் வேலை செய்யும், தூண்டப்படும். அறிவு வேலை செய்யும், அறிவு தூண்டப்படும். அறிவு தூண்டிடுச்சுன்னா, ஞானம் தூண்டப்பட்டு விட்டால் அவனுக்கே எல்லாமே புரிஞ்சு விடும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. திருவண்ணாமலை கிரிவலம் பாதை ஏன் 16 கிலோமீட்டர் வைக்கணும்? ஏன் ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்குள்ளேயே முடிச்சிருக்கலாமே? காரணம், 16 கிலோமீட்டர் நீ நடக்க 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 பௌர்ணமி நிலவோட ஈர்ப்பு சக்தியும் பூமியோட ஈர்ப்பு சக்தியும் ஒன்று சேர்த்து 80,000 நாடி நரம்புகள் தூங்கிக்கிட்டு செயலிழந்து போயிருக்கிற நாடி நரம்புகள் முதல் கொண்டு நடக்க நடக்க தூண்டப்பட்டு தூண்டப்பட்டு வேர்வைகள் வெளியேற வெளியேற அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பவர் சக்தி உங்க உடம்புக்குள் ஊடுருவப்படும், ஈர்க்கப்படும். அந்த சக்தி பிரபஞ்ச ஆற்றல் ஈர்க்கப்பட்டு விட்டால் இந்த 1,80,000 நாடி நரம்புகளுக்கும் மின்சாரம் பாய்வது போல் ஒரு சக்தி கிடைக்கப்பெற்று உங்களுடைய ஆழ்மனம் அல்லது ஆழ்ந்த அறிவு தூண்டப்படும், செல்கள் வேலை செய்யும். அறிவு திடீர்னு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தோன்றிடும். இதற்காக தான் சித்தர் பெருமக்கள் அந்த மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க. ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் பௌர்ணமி என்று காலையில
மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில், மதியம் திருவாக்கரை வக்ரகாளியம்மன் கோவில், சாயந்தரம் திருவண்ணாமலை கிரிவலம். இல்வாழ்க்கை துணையின் மூலம் அல்லது நண்பர்கள் மூலம் பொருள் ரீதியா பொருளாதார ரீதியா ஆதரவு உதவி இந்த வாரம் இருக்கின்றது. குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணிக்குள்ளாக, 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 3:30 மணிக்குள்ள, புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்குள்ள, 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி வரைக்கும் நல்ல நாட்களாக சிறப்பான நாட்களாக வந்துள்ளது. போராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும், 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி நல்ல நாட்களாக அருமையான நாட்களாக வந்துள்ளது. நீங்க உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் பிறந்திருந்தா 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணிக்குள்ள, 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:30 மணிக்குள்ள, 7ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேல, 8ஆம் தேதி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணி வரைக்குமே நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, அருமையான நாட்களாக இருக்கு. நீங்க எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் நல்லதாக நடக்கும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம ராசியாக இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தனுசு ராசி சந்திராஷ்டமம். ஆனா ஆச்சரியப்படும்படி இந்த சந்திராஷ்டம நாட்களில் எதிர்பாராத விதமாக நண்பர்களாலேயோ அம்மாவடி சொந்த பந்தத்தினாலேயோ அல்லது இல்வாழ்க்கை துணை வழி மூலியமாகவோ எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு நல்ல ஆதாயம் லாபம் கிடைக்க போகின்றது. அன்னைக்கு வேற அஷ்டமி நவமியும் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துகள், வணக்கம், வாழ்க வளமுடன்.